பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரித்து எடுத்து ஒரு கொடியாக எடுத்து அதிலிருந்து தான் நம்ம இலையை பிரித்து எடுக்கணும். இந்த முடக்கத்தான் கீரையோட வேரிலிருந்து பூ வரைக்கும் எல்லா பாகமுமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ஒரு கீரை. அதனால் நம்ம இதை க்ளீன் பண்ணி கொடி தனியாக பிரித்து எடுத்தால் கூட இந்த கொடியை நம்ம தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை. அது கூட நம்ம சூப் வைக்கிறதுக்கு இல்லை ரசம் வைக்கிறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், இது சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த முடக்கத்தான் கீரைன்னு நம்ம இப்போ சொல்கிறது முடக்கு ஒற்றான் கீரை, அடுத்ததாக முடக்கு அற்றான் கீரை, அது மாதிரி பெயரெல்லாம் வழங்கப்பட்டது முன்னாடியெல்லாம். இப்போ நம்ம பேச்சு வழக்கெல்லாம் முடக்கத்தான்னு சொல்கிறோம். இது ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இது முடங்கிய நரம்புகளை எல்லாம் சரி பண்ணக்கூடிய சக்தி உள்ள ஒரு கீரை. அதனால் இதை முடக்கற்றான் கீரைன்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்க